காலச்சக்கர ஜோதிடம். தொழில் பிரச்சனைகளுக்கு தீர்வு மாந்திரிக வழியில் இங்கே காலச்சக்கர ஜோதிட நிலையத்தில் எப்படி தந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ தொழில் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கு தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க, ப்ராஃபிட்டே இருக்காது, வந்த வருமானமும் உங்களுக்கு பத்தாமல் இருக்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கு வரக்கூடிய வருமானம் அந்த தொழிலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மட்டுமே இருக்கலாம். ஒவ்வொருத்தவங்க நல்ல தொழிலில் ஹை லெவலில் வந்துடுவாங்க. ஆனால் கடைசியில் அந்த லோனு எல்லா ஒரு லாக்கில் ஆகிடுவாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லைன்னா செய்வினை ஏதோ ஒரு கோளாறுகள்னால அப்படியே டவுன் ஆகிடுவாங்க. அவங்க கோடிக்கணக்கில் இருக்கிறவங்க அப்படியே டவுன் ஆகி கடனில் வந்துடுவாங்க. இப்போ அந்த தொழிலே டெவலப்பும் பண்ண முடியாமல் ஒன்றுமே பண்ண முடியாமல் நெருக்கடியில் இருப்பாங்க. அப்போ அந்த தொழில் அப்படிங்கிறது இது மூணாவது கேட்டகரி. நாலாவது கேட்டகரி பார்த்துட்டிங்கன்னா தொழில் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு ஒரு உருப்படியாக அது நகரவே நகராது. இந்த தொழில் ஒரு மாதம், அடுத்தது இன்னொரு தொழில் பண்ணலாமா அப்படிங்கிறது தொழிலே கையில் இல்லாமல் ஆனால் ஏதோ ஒரு தொழில் பண்ணுறேன்னு மாற்றி மாற்றி ஒரு செலவுக்கு கூட காசு இல்லாமல் இருக்கக்கூடியது. அந்த மாதிரி ஒரு நாலாவது கேட்டகரியிலெல்லாம் இருப்பாங்க. ஸோ தொழில் பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் ரொம்ப முக்கியமானவை. தொழில் இருந்தால் மட்டும்தான் இந்த தினசரி வாழ்க்கையில் நல்ல நிம்மதியாக இருக்க முடியும். அதாவது குடும்பத்தோடவும் சரி. இதுவே தொழிலுக்கு போகிறவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது. இன்னொரு இடத்துல போய் வேலை பார்க்க போகிற இடத்துல அவங்களுக்கு வரக்கூடிய இக்கட்டான பிரச்சனைகள், அதாவது வீட்டிலேருந்து நீங்கள் கிளம்பும் போதே அங்கே வேலை இருக்கா இல்லையாங்கிற ஒரு தகவல் வரும். அதாவது தினசரி சாதாரண தொழில் பார்க்குறவங்களுக்கு இல்லைன்னா தினசரி வேலைக்கு போகிறவங்களுக்கு முன்கூட்டியே அவங்களுக்கு மேலே இருக்கிற ப்ரெஷரு இல்லைன்னா சுற்றி இருக்கிற கொலீக்ஸோட பிரச்சனை இதெல்லாமே ஒரு வேலைக்கு போகிற இடத்துல எல்லாம் இருக்கும். அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சரி கொஞ்சம் இந்த வேலை வேண்டாம், இன்னொரு வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் வந்துடுவீங்க. அப்போ அந்த வேலைக்கு விட்டுருவீங்க. ஆனால் அந்த வேலைக்கு மறுபடியும் ஒரு வேலைக்கு போகலான்னு ஆரம்பித்தா எல்லாத்துலேயும் ஒரு முட்டுக்கட்டை இருந்துக்கிட்டே இருக்கும். நைட்டு வரைக்கும் யோசிப்பீங்க வேலைக்கு போகலான்னு. காலையில் எந்திரிச்சதும் வேலைக்கு போகக்கூடிய ஐடியாவே இருக்காது, போகவே தோணாது. இதெல்லாமே செய்வினை கோளாறு. அப்போ தொழிலில் நேரக்காலம் சரியில்லைனாலும் தொழிலில் பிரச்சனைகள் காட்டும். இதுவே உங்களுக்கு யாராவது செய்வினை வச்சுருந்தாலும் உங்கள் தொழிலில் பிரச்சனைகள் காட்டும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு சாதாரணமாக நீங்கள் ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கும்போது ஒரு சில விஷயங்களை தாண்டக்கூடாததை நீங்கள் தாண்டிட்டீங்கனாலும் தொழிலில் பிரச்சனைகள் காட்டும். இதெல்லாமே இந்த செய்வினையாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த கெட்ட சக்திகளை நீங்கள் ஏதாச்சும் தாண்டிட்டு நீங்கள் போயிருந்தாலும் சரி, அது உடனுக்குடன் காட்டாது. கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய சிம்டம்ஸ் காட்டிகிட்டே இருக்கும். உங்கள்கிட்ட கெட்ட சக்தி இருக்குங்கிறத பல தடைகள் உங்கள்கிட்ட காட்டிகிட்டே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, நம்மளுக்கெல்லாம் ஒன்றும் வராது, ஏதோ ஒரு அந்த ஒரு நம்பிக்கையில் நீங்கள் இருப்பீங்க. அதெல்லாம் நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஒரு சிலரெல்லாம் நினைப்பீங்க, நான் எல்லாமே நிறைய பூஜைகள் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. என்ன தான் நீங்கள் பூஜைகள் பண்ணாலும் நேரக்காலம் சரியில்லைன்னா அதோட பவரை காட்டும். அது ஒன்று. இப்போது உங்களுக்கு மொத்தத்தில் ஒரு தொழில் கேட்டால் நிலைமைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் காலச்சக்கர ஜோதிட நிலையத்தில் வந்தால் மட்டும்தான் உடனுக்குடன் தீர்வு. ஏன்னா நாங்கள் கேரள மாந்திரிக பரம்பரை. எங்கள் தாத்தா கூடு வீட்டு கூடுப்பாயும் சித்தர் தான். அதனால் நாங்கள் பரம்பரையாகவே தொழில் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எந்திரம் கொடுப்போம். அதே போல் வீட்டு சார்ந்த பிரச்சனைகளுக்கும் எந்திரம் கொடுத்துருவோம். இப்போ தொழில் பிரச்சனைகளுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய தொழில் எந்திரமானது முழுசாக 4 வருஷம் உங்களுக்கு வேலை பார்க்கும். இந்த தொழில் எந்திரம் நீங்கள் ஹை பவரில் வாங்கிக்கிறீங்கன்னா உடனுக்குடன் முதல் நாள்லேருந்து 12 நாளுக்குள்ளே உங்கள் தொழில் சிக்கலை முதல் பிரச்சனை என்னவோ அதை எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு 12ஆவது நாள் செய்தி கொண்டு கொடுத்துரும். இதுதான் பிரச்சனை. இனி அடுத்த விஷயத்துக்குள்ளே நீங்கள் நகர்ந்துக்கலாம். அடுத்த ஸ்டெப்பு உங்களுக்கு நகருது அப்படின்னு காட்டும். முதல்ல நீங்கள் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாத சுச்சுவேஷனில் இருப்பீங்க. என்ன பண்ணுறதுன்ட்டு அப்போ இந்த எந்திரங்கிறது ஒரு வச்சால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த கட்டம் உங்களுக்கு நகர்த்தி கொடுக்கும். இது நான் சொல்லக்கூடியது முதல் நாள்லேருந்து 12 நாளுக்குள்ளே சரி பண்ணி கொடுக்கக்கூடியது தான் எங்களுடைய ஹை பவருக்கு உண்டான தொழில் எந்திரம். அடுத்தது மீடியம் பவருக்கு உண்டான தொழில் எந்திரம் 1 மாதத்தில் உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். அந்த 1 மாதத்தில் 30 நாளில் உங்களுக்கு உங்களுடைய தடைப்பட்ட விஷயம் எதுவோ இந்த 30ஆவது நாள் கரெக்டாக அது உங்களுக்கு காட்டும்.
எந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்ததோ அந்த 30ஆவது நாள் வந்து சால்வ் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் அடுத்தடுத்த நல்ல விஷயங்கள் கூட உங்களை அடுத்த ஸ்டெப்புக்கு முன்னேற விட்டுரும். இதுதான் இது மொத்தமாக 4 வருஷம் வரைக்கும் இந்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு முயற்சி முன்னேற்றத்தை தான் கொடுக்கும். உங்கள் வாழ்க்கைக்கு உண்டானது, தொழிலுக்கு உண்டானது. இந்த தொழில் இயந்திரம் நீங்கள் வைக்கணும். அடுத்தது வந்து அதாவது லோ பவரில் இருக்கு. லோ பவர் வந்து அது வந்து 3 மாதம் ஆகணும், 90 நாட்கள் ஆகும். அந்த 90 நாட்களுக்கு அப்புறமா தான் அந்த 90ஆவது நாளில் தான் வந்து உங்களுடைய முதல் பிரச்சனையை வந்து கண்ணு முன்னாடி காட்டி இதுதான் உங்களுடைய முதல் பிரச்சனைன்னு சொல்லி அது உங்களுக்கு நல்லாவே பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறது அந்த நாள் உங்களுக்கு கொடுத்துரும். அப்புறம் அடுத்தடுத்த நாள் எல்லாம் நல்ல எந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் உருவாக்காமல் அடுத்தடுத்து பாசிட்டிவான விஷயத்துக்குள்ள முயற்சியில் முன்னேற்றத்தில் வர ஆரம்பிச்சிருவீங்க. அப்போது ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஆயிடுச்சுன்னா ஸ்டக்காகி அதே இடத்துல உட்காந்துருவீங்க, உங்களால் நகர முடியாது. அப்போ அதை நகர்த்தி கொடுக்கணும். அதை நகர்த்தி கொடுக்கக்கூடிய எந்திரமானது இங்கே நாங்கள் பரம்பரையாக கொடுக்கக்கூடிய தொழில் எந்திரத்தினால மட்டும்தான் இது எல்லாமே சாத்தியம். எவ்வளோ பெரிய கெட்ட சக்திகளில் நீங்கள் எஃபெக்ட் ஆகியிருந்தாலோ இல்லை தெய்வ கோளாறுகள்னால நீங்கள் வந்து எஃபெக்ட் ஆகியிருந்தாலோ நம்மளுடைய சிவனுடைய சக்கரத்தில் மட்டும்தான் அதெல்லாமே வந்து அந்தந்த டைமுக்கு கரெக்டாக உங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுக்கும். இந்த எந்திரங்கள் வந்து நீங்கள் 4 வருஷம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் இந்த எந்திரங்கள் போகணும். இல்லைன்னா நீங்கள் பழைய நிலைமைக்கே வரும். ஏன்னா உங்களுடைய வீட்டு வாஸ்துக்கள், தொழில் வாஸ்து, தொழில் இட வாஸ்துக்கள் சரியில்லாதது எல்லாத்தையுமே வந்து இந்த எந்திரம் தான் சரி பண்ணி கொடுக்கும். அதே சமயத்தில் உங்கள் ஜாதக கோளாறுகளையும் எங்களுடைய சிவனுடைய சக்கரமான தொழில் இயந்திரம் தான் சரி பண்ணி கொடுக்கும். அதே சமயத்தில் உங்கள் கிட்ட வேலைக்கு வர்றவங்க அவங்களுடைய ஜாதக கோளாறுகள் இருந்தாலும் இந்த எந்திரம் தான் உங்களுக்கு வந்து இந்த 4 வருஷமும் முழுமையும் செயல்படுத்தி கொடுக்கும். அந்த 4 வருஷம் அதோட வேலிடிட்டி நாங்கள் கொடுக்கக்கூடிய எந்திரமானது 4 வருஷம் முழுசாக வேலை பார்த்துரும். அதுக்கப்புறம் அது பவர் போயிடும். அதே எந்திரமானது வந்து நீங்கள் 12 நாட்களுக்கு உண்டான ஹை பவர் நீங்கள் வாங்கி வச்சுட்டீங்கன்னா உடனுக்குடன் உங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்கும். லோ பவர்லேயும் வாங்குறவங்க வாங்குங்க, இல்லை மீடியம் பவரில் வாங்குறவங்களும் வாங்கிக்கோங்க. பட் இங்கே நாங்கள் கொடுக்கக்கூடிய சிவனுடைய சக்கரத்தினால மட்டும்தான் நீங்கள் உங்கள் தொழிலில் பாசிட்டிவான விஷயங்கள் முழுசாக நடக்கணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் பாசிபிள். நீங்கள் இந்த எந்திரமானதை வந்து நீங்கள் கொரியர் மூலியமாக நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறதுனாலும் வாங்கிக்கலாம். உங்கள் அட்ரஸுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம். இல்லைன்னா நம்ம அவினாஷியில் இந்த காலச்சக்கர ஜோதிட நிலையத்துக்கு நீங்கள் நேரில் வந்தும் நீங்கள் வாங்கிக்கலாம். வரும்போது அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள்.